கமலின் உலகம் ரஜினி, ரஜினியின் உலகம் கமல். இது நான் சொல்வது 80களில் இருந்து. கமலுக்கு மனசில் நினப்பு என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய ஒரு உலகநாயகன், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு நம்ம ரஜினி சொல்கிறாங்க, அதாவது வர 2 சீட் தூக்கி புடிச்சிட்டு வந்து ஒரு படம் அப்படி ஓடிடுது அப்படின்ற அந்த வருத்தம் திரு கமல் அவர்களுக்கு எப்போதும் உண்டு. ரஜினி அவர்களுக்கு நம்ம என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கிங்காக இருந்தாலும் அவர் தான் நடிப்பின் சிகரம்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் நான் சொன்னது மாதிரி 2 பேருக்கும் பேரலல் வேர்ல்ட். செல்வி ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இருக்கும் வரை 2 பேருக்கும் இந்த மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. நல்ல ப்ரொடியூசர் ஒரு துட்டை வாங்கிட்டு பொழப்ப நடத்துறதுல 2 பேரும் கவனமாக இருந்தார்கள். 2 தலைவர்களும் இறந்ததும் இருவருக்கும் வந்து திடீரென்று மக்கள் மீது ஆசை வந்து விட்டது. அடிப்படையில் இவர்கள் இருவரும் கோழைகள். ஓகேவா? அவங்க 2 பேரும் இருக்கும்போது வந்துச்சுன்னா படம் ஓடாமல் நிப்பாட்டியிருந்தம்மா. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் துணிச்சலானவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான். 2 பேரும் இருக்கும்போது அம்மா வேணாம் ஐயா வேணான்னு சொல்லிட்டு அம்மாவை தன்னோடு கூட்டணி சேர வைத்தவர் திரு விஜயகாந்த். அதுதான் துணிச்சல். இவங்க 2 பேரும் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு சினிமாவில் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு பண்ணாங்க.